நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நமக்காக இன்னைக்கு திருமதி யோகம்மாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் சமையல் செஞ்சு தர போறீங்க? ரபரலா இருக்காங்க பார்த்தாலே. ஸோ ஒன் பாட்ல வெஜிடபிள் பிரியாணி. ஓகே. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது. ஆமாம். பேச்சுலர்ஸ்க்கு அதுவும் மெயினாக பிரியாணி சாப்பிடணும்னா கேட்கவே வேண்டாம். பிரியாணி பிரியாணி பேர் இருந்தாலே போதும். அதுதான். ஸோ இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலிக்கு கடப்பா அப்படின்ற ஒன்று சைட் டிஷ் உண்டு. இந்த கடப்பா தான் பண்ண போகிறோம். எண்ணெய், நெய்ப்பா ரெண்டும் சேர்த்து விட்டுருணும். இதில் பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்கலாம்ப்பா. பிரிஞ்சி இலை 2 போடுறேன். பட்டை 2 துண்டும், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. ஏலக்காய் ஒரு 4 போடுறேன். அன்னாசி முக்கு, இது கல்பாசி. இது பிரியாணிக்கு கண்டிப்பாக கல்பாசி யூஸ் பண்ணுங்க. சோம்பு வேணுப்பா. ½ டீஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டிருக்கேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி பிடிக்காதவாலே இருக்க மாட்டா. ஆனால் நானே எப்போ பார் சொல்வேன், எல்லாருக்கும் பிரியாணின்னா அது ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. அதை போய் பிரியாணி பிரியாணி ஏன்னா அது பின்னாடி எல்லாரும் நிற்கிறேனோ அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் அதுக்கிட்ட ஒரு பெரிய கிரேஸ் இல்லை. அது எதனாலனே தெரியாது. அதுவும் யங்ஸ்டர்ஸ் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த பிரியாணி புலாவில் இருக்கிற ஒரு புலாவ் கூட செகண்டரி தான். பிரியாணியில் கேட்டாலே டெம்ப்ட் ஆகும் இல்லை. வெங்காயம்ப்பா நல்லா அதெல்லாம் பொரிச்சுக்கணும். மிளகு கண்டிப்பாக போடுங்க. மிளகு எதுக்கு நான் சேர்க்குறேன்றது சொல்லிடுறேன். இந்த பிரியாணிங்கிறதே இதில் கொஞ்சம் எண்ணெய் நெய் நிறைய யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் நம்மளுக்கு இதாகாத இருக்கிறது, அதுதான் பிரேக் பண்ணும். ஓகே. மிளகு அவசியம் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு இதில் தனியா பொடி பண்ணலாம். மஞ்சள் பொடி, காரப்பொடி. உங்களுக்கு பிரியாணி எந்த அளவு பிடிக்கும்? நான் உனக்கு பிரியாணி கதையே சொல்லியிருக்கேன். முத பிரியாணியெல்லாம் நம்மளாம் சாப்பிட்றதான்ற அளவு அழுதுருக்கேன் நான். நம்மளாம் குழம்பு காய் போட்டு நல்லா நம்மளாம் அவ்வளோதான். தயிர் சாதம், வத்த குழம்பு சாதம் சொன்னா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இதில் காயெல்லாம் ஆட் பண்ணப்பா. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, பட்டாணி போட்டு. இது ஃப்ரோசன் பட்டாணி. புதினா கொடுப்பா.
அரிசி ஆட் பண்ணலாம்ப்பா. இதில் நான் தயிரும் ஆட் பண்ணுவேன். ஓகே, தயிரும் ஒரு 1/2 கப் கிட்ட. ஒரு கப்புக்கு 1.25 கப் ரீதியில் தண்ணி விட்டுருங்க. தயிர் ஒரு 3/4 கப் விட்டுருக்கோம். அதனால் இதில் 2.25 கப் கிட்ட தண்ணி விடுறேன். ஓகே, 2.25 கப்பு தயிர் விட்டுருக்கோம். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருணும். போதும், 1/2 கப் கொடுத்துருக்கோம். உப்பு, गरम मसाला பொடி, உப்புலேருந்து எல்லாம் போட்டாச்சுப்பா. நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடிட்டு இன்னும் ஒரு ஹைலியே வச்சு 2 விசில் வாங்குங்கோ. நல்லா கடகடன்னு ரெடி ஆகிடும். ஏன்னா அரிசி வேறு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கோம். அப்படிங்கிறதே 2 விசிலுக்கு மேலே நிச்சயமாக வேண்டாம். ஹையில் இருக்கட்டும், 2 விசில் வாங்கலாம், ரெடி ஆகிடும். ஸோ இது கொதி வந்ததும் மூடிடலாம். ஸோ நல்லா ஜோராக கொதிக்கிறது, மூடிடலாம். ஹைலியே இருக்குது. 2 விசில் ஆனதும் பார்க்கலாம்ப்பா. இதுக்கு மேலே நீங்கள் இறக்கிட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கிறேன்னா உங்கள் சௌரியம். அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். உங்கள் சௌரியம் போல் இது எப்படி எப்படிலாம் மேல் கொண்டு இது பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம். சரி, எண்ணெய் கொடுங்கப்பா. இது எண்ணெய் காஞ்சின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அரவை இருக்குது, அதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கசகசா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட ஊற வச்சு நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. பூண்டு கொடுங்க, 2 பல் பூண்டு. தண்ணி கொடுங்க. இது அந்த நீருக்கு அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்ததுப்பா. கடுகு கொடுங்க. கருவேப்பிலை, தக்காளி. இது வந்து இந்த கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு வேக வச்சு, மஞ்சளே இதுக்கு சேர்க்கக்கூடாது, இது வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு தான் இவ்வளோ ஆயிருக்குது. குக்கரில் நல்லா ஒரு 3-4 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பட்டைக்காய், ரெண்டு 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை போடுறேன். தக்காளி ஆட் பண்ணுறேன்.
இதில் சில பேர் வெங்காயம் தக்காளி 2 ஆட் பண்ணுவா. என்னுடைய இதில் வந்து நான் வெறும் தக்காளி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுவேன். சரிம்மா. ஸோ இது நான் என்னுடைய ஸ்டைலில் இருக்கிற கடப்பா பண்ணுறேன். இவ்வளோதான். பூண்டு வைப்பேளா அப்படின்னு கேட்டால் நான் ஆற்றுக்கு பண்ணுறச்சே பூண்டு வைக்க மாட்டேன். உங்களுக்கோசரம்லாம் பூண்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மஞ்சப்பொடியெலாம் போடாதீங்க. இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். இதுவும் வச்சுருக்கேன். இதை இதில் விடுறேன். ஸோ பைத்தம்பருப்பு, வெந்த பைத்தம்பருப்பு இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதோட கூட உருளைக்கிழங்கு இதையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்ல துண்டமாக இருக்கணும். இது ரொம்ப மசிச்சு வேண்டாம், ரொம்ப இதுவாக வேண்டாம். இந்த இதில் அரைச்ச இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடுவோம். தண்ணி கொடுமா. தேவையான உப்பு. நான் 1 டீஸ்பூன் கிட்ட உப்பையும் போட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து எல்லாமே கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டுமே இல்லை, நல்லா ஜோராக சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம். ஒரு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அடியில் இந்த பைத்தம்பருப்புங்கிறதுனால போய் உட்காந்துரும். ஓகேம்மா. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இதை மேலே அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்புக்கும் அதுக்கும் இனிஷியலி இதில் இருக்கட்டும். ஆற கெட்டி ஆகிடும். கெட்டி ஆகிட்டுனா அப்பப்போ தண்ணி விட்டு தளர்த்திக்கணும். சரி. இதில் வந்து கொத்தமல்லி, எலும்பிச்சம்பழம் சாறு, இதை வந்து அப்படியே இட்லி மேலே தோசை மேலெலாம் அப்படியே சாம்பார் எப்படி விட்டுப்பாளோ அப்படி விட்டுப்பா இந்த கடப்பாவை. 1 pot பிரியாணி ரெடி ஆகிடுது. ஜோராக ரெடி ஆகிடுது. ஓகேவா? இதுவும் எடுத்துக்கலாம். தண்ணிலாம் மட்டும் கரெக்டான அளவில் வச்சோன்னா ரொம்ப ஜோராக கரெக்டாக வரும். கும்பகோணம் கடப்பா 1 pot வெஜிடபிள் பிரியாணிப்பா. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா. என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி கிட்டையே அவ்வளோ ஃப்ளேவர். பிரமாதமாக இருக்குமா. ஸோ முக்கியமாக மிளகெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதை விட நீங்கள் செஞ்சு கொடுத்தது, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சமையலுக்கும் அளவு, அது உங்களுக்கு வந்து கண்ணு பார்த்தாலே தெரியும். பட் எங்களுக்கு அது இவ்வளோ அழகாக சொல்லித்தரும் போது நாங்களும் இந்த அளவுக்கு வரும். ஏன்னா இது எப்போவுமே சொதப்புறது அளவில் தான், குழஞ்சிடும். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. அவ்வளோ பிரமாதமாக இருக்குமா? தேங்க்ஸ். ஸோ இது வந்து நம்ம அந்த ஊருக்கு போனால் தான் இதெல்லாம் நமக்கு எனக்கு ஞாபகத்துக்கும் வரும், நம்ம சாப்பிடணும்னு நினைப்போம். பட் இது இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இன்னைக்கு ரெண்டுமே எக்ஸலன்ட்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு குக்கரில் அடியில் எண்ணெய் நெய் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, மிளகு, ஏலக்காய், அனாசி மொக்கு, கல்பாசி, சோம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு அதுலேயே வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தனியா பொடி, மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரிகா எல்லாமும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி புதினா இலைகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரை விட்டுட்டு அதுக்கப்புறம் 2.5 கப்பு தண்ணியும் விட்டு உப்பு போட்டு மேலே கரம் மசாலா அப்படி போட்டு குக்கரை மூடி 2 விசில் பெருசாக வச்சு வாங்கினேன்னா ஜோரான வெஜிடபிள் 1 pot பிரியாணி தயார். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் அடுகு தாளிச்சுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பைத்தம்பருப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இன்னொரு மிக்ஸி எடுத்து அந்த மிக்சியில் 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, சோம்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அதை வச்சு நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு பழுமுன்னா அரைச்சுருங்கோ. அரைச்ச இந்த விழுதையும் பைத்தம்பருப்போட நல்லா கலந்துட்டு உப்பு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி எலும்பிச்சம்பழ சாறு புழிஞ்சு எடுத்தேன்னா ஜோரான கும்பகோணம் கடப்பா தயார். ஓகே வியூவர்ஸ், அம்மா இன்னைக்கு சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.